தனம் தனியா சிவ சரவணனே பிரணவனே சாமி மனம் கனியான் ஒழுகும் வகையை உணர்ந்து என்னை அறிய வரமீந்து என்னை கணம் படவும் வைப்பதையும் கடனே என்று அனுதினமும் கருதாதின்றே. கம்பன் முதல் நற்கவிஞர்க்கு இருந்த முதிர்கலைமாது கம்புளமை திடனறிய காரெருமை மேத்திடுவோம் தனை போர் வந்து சம்புமிசையேறி நருங்கனி உதிர்த்து பரிகாசம் தனை செய்யவே எம்பெருமான் நீயாயின் சீத்தியான் புகழ்வதெவ்வாறன்றே. அடிபகவன் இந்திரன் வானவர் முனிவர் சித்தருமேயத்தா என்றும் திருவடியை பரவி அருள் சீர்த்தி படைத்தார்கள் என திகழ்வேத உருவனைத்தும் அனந்த முறை உரைத்தும் உன் பெருமை ஒழிவே என்று பெருமையில் புகனே எங்கது சிறிதுமே என்னால் பேசப்பார் கயல் தாவும் கமல நிறை பூம்பொழி நகர்கடவுள் முன்பு பயமேது நின்றி முதற்பதம் வரி என்று அசத்தியமே பரந்தோ நீட்டும் முயமிரண்டும் தம்பமன நின்றிடுகான் நன்னடு புறக்கை செயவுவனியாக்கரும் கொய் நந்திவரம் சரணம் செய்தோனே. பாசமயினரன் கடப்பந்தார் உனையும் தடங்கரவே காசி நகர்மான்மியத்திற் கழறு வண்ணும் மாநில் கரங்கள் தூக்கி பேசியவோ யாதனி மூடன் என திருப்பிள்ளை பெருமான் சொல்லி ஈசன் எமக்கு ஒருவன் உலன் எந்த பொருளியலதும் அகத்தியன் நக்கீரன் நனிதமுயனாரதனால் அருளை பெற்று மிகுத்த திருப்புகழ் புகழ்ந்த கருத்துலனும் ஏனைய உண்மையோர் எல்லாம் மகத்துவம் உற்ற உய்ய அடியளித்த சிவனே எயில் கொள் மயிலேறும் பகத்தருமே உனது பதப்போது பழிச்சரும் பரமலை பொச்சந்தி வடம் பதியனும் சாமி வரை படற்பூஞ்சோலை விரியுமடற் கமல நிறை காண் பழனி ஏனையானும் மறுமலச்சம் பாதமனும் நின் கடலை தான் பரவலும் அருள் நிலவக் குடியிருக்க வேண்டும் அயிலை கருத்துளவின் அமரோரேரி அண்ட முதல் அணுக்கள் அண்ட சராசரங்கள் எல்லாம் அருளாமுந்தன் பண்டலினால் உனக்கு இவன் நான் இசைக்க ஒரு பரிசும் காணே கொண்ட தமிழேன் வணக்கம் தனை திருத்தியாக இங்கே கொள்வாயொன்னு அண்ணி நின்றேன் நின்னடிக்கே குடம் அயில் சிகண்டிக்கரசே நின்னடி தொண்டான திருமாலாதி தேவரெல்லாம் நின் கடைக்கன் தன் அருளை கொண்டளவோ சர்வதவ சித்திகளும் தடத்தமாக இன்ன மிகுந்து ஆற்றிடவும் இகழ் படைத்தார் அழுக்கை ஈசா உந்தன் நன்மைய பொன்னடி துணை புலன் போல நலமென நவிழ்வே அண்டருக்கும் முனிவருக்கும் அகில நிறை படைப்பவர்க்கும் ஐயா சீவை குண்ட
ஸ்ரீமதி ஸ்ரீ நாகராய சுவாமிகள் அவர்களுக்கு முருகர் நேரடி காட்சி கொடுத்து சுமார் 50 ஆண்டுக்கு முன்னாடி காட்சி கொடுத்து அவர் இந்த சக்திவேல் முருகப்பெருமான் ஆலயத்தை ஸ்ரீ சக்திவேல் முருகப்பெருமான் ஆலயத்தை உருவாக்கினார். அவருக்கு பிறகு பாலமதி சாமி அவர்கள் வந்து நின்று போன திருப்பணியை மறுபடியும் தொடர்ந்து செய்து வந்தார். அதன் பிறகு இப்போது சுமார் ஒரு 5 ஆண்டு காலமாக ஊர் பொதுமக்கள் மூலமாக இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த திருப்பணிக்கு பொருளாவோ பணமாகவோ உதவி செய்வோம் பக்தர்கள் உதவி செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய மொபைல் நம்பர் 6381279331. இந்த மொபைல் நம்பருக்கு பொருளுதவியோ நிதி உதவியோ வழங்கும் அன்பர்கள் தொடர்பு கொள்ளும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீ சக்திவேல் முருகப்பெருமான் ஆலயம் வந்து மிளகாய் சித்தர் நாகராயசாமி ஸ்ரீமதி திலகவதி அம்மையார் அவர்கள் இருவருடைய முயற்சியினாலும் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டு இந்த மூலஸ்தானம் இருக்கும் இடத்திலே ஒரே கல்லில் உருவாக்கி இந்த கோயிலை அமைத்துள்ளார் என்பது இந்த கோயிலுடைய சிறப்பு. இந்த கோயில் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் மேல்மாயில் அடுத்து மயிலாடுமலை என்ற கிராமத்தில் உள்ளது. இந்த கோயிலுடைய முருகருடைய சிலை வந்து தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு சுமார் 9.25 அடி உயரம் கொண்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அது இந்த கோயிலுடைய பெரிய சிறப்பாகும். இங்கே வந்து தொடர்ந்து வந்து கிருத்திக்கு அன்னதானம் செய்யப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை அலங்காரம் அபிஷேகம் அலங்காரம் நடைபெறுகிறது மற்றும் செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி பௌர்ணமி எல்லா நாட்களிலும் பூஜை நடைபெற்று கொண்டுள்ளது. பக்தர்கள் தொடர்ந்து இங்கு வருகை புரிந்து கொண்டுள்ளார்கள். அது தவிர இங்க சித்தர்கள்லாம் வந்து வாசம் செய்யற மலையா கிடையாது? சித்தர்கள் வாசம் செய்ய மலைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இடம் இல்லை. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. ஐயா உங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. என் பேர் வந்து சவுந்தரராஜன். இவர் முனிவரோட பேர் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அவருக்கு பேர் மூணு கால் சித்தர் அவரு. சரிங்க. இப்போ வந்து முதல்ல வந்து இங்கே வரும்போது மிளகா சித்தர் வந்து பாறை எடுத்துகிட்டு பார்த்து அந்த மலைக்கு வந்தார் விலேஷ்ணானந்தர் கோயில் கட்டுறதுக்கு. சரிங்க. அப்போ வந்து பாறையில் வந்து முருகர் காட்சி கொடுத்த இந்த இடம் தான். சரிங்க. அந்த ஒரே கல்லில் வந்து உங்களுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட உத்தரவு வாங்கி அந்த ஒரே கல்லில் கோயில் பாறையில் அந்த ஒரே கல்லில் எல்லாரும் காட்சி கொடுக்கணும், எனக்கு மட்டும் கொடுக்கலான்னு சொல்லி மிளகா சித்தர் ஒரே கல்லில் கோயில் கட்ட சொல்லி அவரே செதுக்கி எல்லாம் ரெடி பண்ணி கட்டிட்டாரு. அப்புறம் அவர் இறந்த பிறப்பு அவர் முருகர் 9 அடி முருகர் அவர் பிரதிஷ்டா பண்ணிட்டாரு காஞ்சிபுரத்தில். பிரதிஷ்டா பண்ணிட்டு அவர் இறந்துட்டாரு, உடம்பு சரியாது. அவருக்கு சமாதி கீழே இருக்குது. அடுத்து வந்து பாலமதி சாமிக்கு அவரோட வைப்ரேஷன் வந்து பாலமதி சாமி போய் பாலமதி சித்தர் வந்து இந்த மலையில் அவர் வந்து முருகரை எடுத்துகிட்டு வந்து இப்போ கோயிலில் கட்டெல்லாம் கட்டி முருகரை பிரதிஷ்டா பண்ணார். வள்ளி தெய்வான் எடுத்துன்னு தண்ணியில் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் முனிவர் பிரதிஷ்டா பண்ணி அவர் இறந்துட்டார். கடைசியாக இது பிரதிஷ்டா பண்ணதோட சரி அவர். அப்புறம் இந்த மண்டபம் அன்னதானம் கூட அவர் பாலமதி சாமி தான் கட்டினாரு. இப்போ நாகராஜுடைய சாமிஜி நாகராஜ் சுவாமி மிளகா சித்தருடைய மருமகன் தான் எடுத்து செய்கிறாங்க. கீழே டாக்டர் இருக்காரு ஊரில், டாக்டர் அவர் தான் எடுத்து நிர்வாகம் பண்ணுறாங்க. ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து நிர்வாகம் பண்ணுறாங்க.
காட்பாலேருந்து மூர்த்தி அண்ணன் ஒருத்தர் மூர்த்தி. அவர் வந்து அவர் தங்கச்சி பையன், மிளகா சித்தருக்கு தங்கச்சி பையன். வரும் மிளகா சித்தருக்கு தங்கச்சி பையன். சரிங்க. அவங்க தான் எடுத்து செய்கிறாங்க. அவர் தான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அவர் கூட மாட அபிஷேகத்துக்கு அவர் தான் வந்து அபிஷேகம் பண்ணுவார். மற்ற டைம் தீபார்த்தனை பூஜை நான் தான். சரிங்க. மிளகா சித்தருக்கு நீங்கள் என்ன வேணுங்கய்யா? நாங்களும் தங்கச்சி பையன் தான். மிளகா சித்தரோட சொந்த தங்கச்சி பையன். தங்கச்சி மாதிரி தான், சொந்தக்காரன் தான் எல்லாம். சொந்தக்காரன் வீடியோ தான் தங்கச்சி பையன். சரிங்க சரிங்க. இல்லை ஏறி பூவெல்லாம் போட்டேன். பூ போட்டு அப்போ தான் முறையாக குருநாதர் ஜீவ சமாதி பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. அப்போ தான் உள்ளே நுழைஞ்சு அவர் பண்ண பூ போட்டு நான் இறங்கிட்டேன். அவங்க ஃபோன் பேசிட்டு டச் பண்ணி ஃபோன் எங்கே வச்சாங்கன்னு தெரியல. ஒரு அம்மா தியானம் பண்ணாங்க, மெட்ராஸ் சென்னையிலேருந்து வந்தாங்க. எனக்கு ஃபோன் பேச கூட தெரியாது அந்த வயசில். எனக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியாது எனக்கு. அவங்க எங்கே விட்டானே தெரியல. என் மாதிரி பை சொல்லிட்டு ஃபோனை எடுத்துன்னு சொல்லி என்னை அடிச்சு எல்லாம் ஊரில் ஒன்று அடிச்சிட்டாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டேன் முதல்ல. அப்புறம் எனக்கு தேடி பார்த்தா நான் வீட்டுள்ள மாடி மேலே உட்காந்துட்டு எனக்கு சாமி பற்றி அப்புறம் விநாயகர் மண்ணில் விநாயகர் செஞ்சுட்டு இருந்தேன். சரி லீவு தான் இன்றைக்கி நம்ம லீவு போட்டோன்னு சொல்லிட்டு விநாயகர் மண்ணில் செஞ்சுட்டு எனக்கு கவனிக்கல யாரும். நான் மேலே இருந்தேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு எல்லாருமே என்னை பிடிச்சி அடித்தாங்க. ஆனால் எடுக்கலை. இல்லாத பையன் என்னை சொல்லி நான் அவங்க காலெலாம் போய் விழுந்தேன், நான் எடுக்கலாமான்ட்டு. அப்போ நான் ஒரு கோவத்தில் அந்த கடவுள் வந்து நான் திட்டேன். உண்மையான சக்தி இல்லை உங்களுக்கு, நான் இதுக்கப்புறம் இந்த கோயில் நுழைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உணவு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆகிட்டு திருப்பி நான் இந்த கோயில் வந்து உனக்கு பூஜை பண்ணணும், என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க. அன்றைக்கி இந்த சென்னை வந்தப்போ இதே கோயில் வந்து நான் தொட்டு நான் பூஜை பண்ணணும், என்னை உள்ளே வர வைக்கணும்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். 3 வருஷம் போகாது இருந்தேன். ஒரு சாமிஜி வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், சமாதி மேலே ஏறிக்கிறாரு. அவர் ஆனால் வந்து எல்லாமே செஞ்சார். அவர் வந்து சமாதி மேலே ஏறி அவர் விலட்சணால் வந்து தள்ளி விட்டுக்கிறார். எனக்கு வந்து அவன் தான் பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு. நான் பூஜை பண்ண என்னை அடித்தவங்க எல்லாருமே அனுபவிச்சாங்க. அவர் பூஜை பண்ணோம் எல்லாருக்குமே தண்டனை கொடுத்தாரு. அவர் இன்றைக்கி எல்லாருமே என்னை வந்து வணங்குறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வைப்ரேஷன் அவர் கொடுத்துருக்காரு. என் மேலே நாகம்மா இருக்குது. நான் 5 தலை சர்பத்து பால் ஊற்றிருக்கேன். மகாரி 8 வருஷம் பூஜை பண்ணி எதுவுமே எனக்கு வந்து நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அளவு நல்லா இருக்கிறோம். தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அண்ணன் இன்றைக்கி ஒரு சாப்பிட்றோன்னா நிம்மதி சாப்பிட்றோம், எந்த கஷ்டம் இல்லை, நல்லா இருக்கிறோம். அவர்னால இன்றைக்கி நல்லா இருக்கிற ரிலேஷன் நடந்துடும். அது அவர்னால தான் துணிக்கும் நிம்மதியாக இன்றைக்கி கட்டுறோன்னா அவர்னால தான் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும். நாங்கள் நம்ம ஒரு வேளை சாப்பிடலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அந்த மாதிரி எத்தனையோ ஜீவன்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கடந்து போகும்போது பசியால் வாடும் ஒரு ஏழைக்கு ஒருவேளை சோறு நீங்க கொடுத்தீங்கன்னா சித்தருடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். உங்களால கொடுக்க முடியலன்னா சித்தர்கள் திருவடி இருகரம் கூப்பி உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறது. இங்க இருக்கிற நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களால் முடியவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.